Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எம்டி ஸ்டோர் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா PDA ஃபார் த பிலோ மென்ஷன்டு லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க. லாங்குவேஜ் ஆஃப் கிராமர் ஈக்குவல் டு W. Wனா ஸ்ட்ரிங்கு. W பிலாங்ஸ் டு A, B, C. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கு எதுக்குள்ளே இருக்குது? ABCக்குள்ளே இருக்குது. அண்ட் W இஸ் ஆஃப் த ஃபார்ம். அந்த ஸ்ட்ரிங் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா XCX'. அது என்ன சார் XCX'? வேர் X' இஸ் த ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் X. ஸோ X' ஸ்ட்ரிங்கினுடைய ரிவர்ஸ் தான் X. ஓகேங்களா? அந்த Xக்குள்ள என்ன இருக்குன்னா AB மட்டும்தான் இருக்குது. ஆல்சோ மென்ஷன் த ஸ்டேட் டிரான்சிஷன் ஆஃப் திஸ் PDA while passing the string W equal to BAA CAAB. இப்போது இந்த C எடுத்து இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? X' இஸ் த ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் X. இப்போது X' நான் AABன்னு எழுதிக்கிறேன். இதோட ரிவர்ஸ் அப்படியே சொல்லுங்கள். பேரண்ட்ரோம் BAA. இதோட ரிவர்ஸ் இப்படி தானே வரும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கான் இது. ஓகேங்களா? சொல்லிட்டாங்க. அப்போது இந்த எக்ஸுக்குள்ளே உங்களுக்கு வெறும் AB மட்டும்தான் இருக்கும். X' AB தான் இருக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ இதெல்லாமே ஸ்டேட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ். சரி, அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னதுன்னா, இந்த சியை பார்க்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே புஷ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம சியை பார்த்துட்டோம்னா மேட்ச் பண்ணணும். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஒவ்வொன்று மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறோம். முதல்ல இனிஷியல் ஸ்டேட் எல்லாமே ஒரே ஸ்டேட்டு தான். இனிஷியல் ஸ்டேட் Q0 ஸ்டேட்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு எம்டி ஸ்டாக் உள்ள Z0னா எம்டி ஸ்டாக், ஒரு எம்டியாக இருக்கிற ஸ்டாக் உள்ள நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ஒரு ஏவை புஷ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு AZ0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு? AZ0 ஆயிடுச்சு. எனக்கு வந்து நிறைய ஏ புஷ் பண்ணணும்னா அதே ஸ்டேட்டில் Q0லேருந்து Q0 ஸ்டேட்லேயே நிறைய ஏவை புஷ் பண்ணிக்கலாம். AA. இல்லை எனக்கு AB வேணும்னா B கூட ஏவை புஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு B மட்டும்தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து ஃபுல்லாகவே ஏக்கானது. ஒன்று ஒரு ஏ இருக்கலாம், அப்படி இல்லை AA இருக்கலாம், இல்லை AB இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ். இதே மாதிரி பிக்கு சொல்லுங்கள். ஒரு B இருக்கலாம், அப்படி இல்லை BB இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ முதல்ல ஒரு B புஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? சேம் அதே ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு எம்டி ஸ்டாக் தான் Z0 தான் எம்டி ஸ்டாக்குள்ளே பியை புஷ் பண்ணிக்கலாம். BZ0 இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து B on A. அதாவது இப்போ எனக்கு வந்து BA வேணும்னா அப்போது BAவை இப்படி பிஏ புஷ் பண்ணிக்கலாம் ஏ கூட. இல்லை எனக்கு BB வேணும்னா B கூடவே B புஷ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேம் ஸ்டேட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ உனக்கு ஏ வேணும், ஏ வேணும்னாலும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகிக்கும். உங்களுக்கு AB வேணும்னா இந்த ஃபங்க்ஷன், எனக்கு வெறும் B வேணும்னா இந்த ஃபங்க்ஷன், அடுத்து எனக்கு BB இந்த மாதிரி BB போயிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த ஃபங்க்ஷன், BA மட்டும் வேணும்னா இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம சியை பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம சியை பார்க்க போகிறோம். ஒன்ஸ் C, ஸோ Q0 ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்ஸ் நம்ம சியை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? எம்டி ஸ்டாக்குக்கு அனுப்பிச்சிடணும். அந்த சியை என்ன பண்ணணும்? எம்டி ஸ்டாக்குள்ளே அனுப்பிச்சிடணும். ஓகேங்களா? ஒன்ஸ் சியை பார்த்த உடனே என்ன பண்ணோம்? ஸ்டாக்குள்ளே அனுப்பிச்சிடணும். இதான் எம்டி ஸ்டாக்கு. ஸோ நம்ம சியை பார்த்த உடனே இப்போது எம்டி ஸ்டாக்குள்ளே போயாச்சு. அப்போ அந்த சியை என்ன பண்ணோம்? எம்டி ஸ்டாக்குள்ளே போகும்போது அந்த C இருக்காது. ஓகேங்களா? வெறும் Z0 மட்டும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சியை பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் நான் சியை பார்த்துட்டுனா ஸ்டாக் வந்து இப்போ எம்டியில் இருக்குன்னு அர்த்தம். சரி, Z0 அது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் சியை பார்த்தீங்கன்னா
ஸ்டாக் இப்போ எம்டியாக இருக்குது, புது ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. Q1 ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு பாருங்கள். Q0லேருந்து Q1க்கு தான் இப்போ தான் போயிருக்கு புது ஸ்டேட்டுக்கு. ஏன்னா நீங்கள் சியை பார்த்த உடனே. சரி, அப்படி இல்லையா, சியை பார்த்த உடனே நீங்கள் ஏ கூட மேட்ச் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ சி கூட ஏ மேட்ச் பண்ணும்போது அந்த சியை ஸ்கிப் பண்ணிடணும், ஏ மட்டும் எழுதணும். இப்போ இதுவே நீங்கள் சி கூட பியை பார்க்கும்போது சி கூட மேட்ச் பண்ணுறீங்க, அந்த சியை ஸ்கிப் பண்ணிட்டு பியை மட்டும் எழுதணும். இது எல்லாமே புது ஸ்டேட்டில் இருக்கும் Q1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஏவை பார்க்குறீங்க. ஏ கூட ஏ மேட்ச் பண்ணும் போது உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆகிடும் லேம்டா. ஏ மேட்ச் சி, ஏ கூட ஏ மேட்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லேம்டா, பி கூட பி மேட்ச் ஆகிடுச்சுன்னா லேம்டா. அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேட்டு போகிறதுக்கு Q1லேருந்து Q ஃபைனல் ஸ்டேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதான் காலி ஆகிறது. ஃபைனல் ஸ்டேட் இதுதான், லேம்டா கம்மா இசட் நாட்டை லேம்டான்னு மாற்றியாச்சு. அதாவது எத்தனை இசட் நாட் வரும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு, எப்பவுமே இசட் நாட். ஓகே, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்ப்பா. அதாவது உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு ஏ புஷ் பண்ணுறோம். எனக்கு நிறைய ஏ வேணுன்னா ஏ ஆன் ஏ, இல்லை எனக்கு ஏ கூட பி வேணுன்னா ஏ ஆன் பி, ஏபி இந்த மாதிரி, இது ஃபங்க்ஷன். எனக்கு ஒரு பி வேணுன்னா இது, எனக்கு நிறைய பிபிபி வரும்னா இந்த ஃபங்க்ஷன், எனக்கு பிஏ வேணுன்னா இது. ஒன்ஸ் நீங்கள் சியை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கானது தான். ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயிடணும், Q0 வந்து Q1. சியை பார்த்துட்டிங்கன்னா அந்த சியை ஸ்கிப் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டேட்டுக்கு போயிடும். இது கான்செப்ட். இதுவே நீங்கள் ஏ கூட சியை பார்த்த உடனே ஏ பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஏ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சியை ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னு எழுதுகிறோம். திரும்ப அக்கரன்ஸ் ஆஃப் சி, திரும்ப சியை பார்க்குறோம். சியை பார்க்கும்போது பி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சியை ரிமூவ் பண்ணிட்டு பி எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம ஏ கூட ஏ மேட்ச் பண்ணுறோம், இல்லை பி கூட பி மேட்ச் பண்ணுறோன்னா உங்களுக்கு லேம்டா வந்துடும். ஓகேங்களா? காலியான டிரான்சிஷன்ஸ் வந்துடும். லாஸ்ட்டில் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேட் போகிறோம். Q1லேருந்து QF ஃபைனல் ஸ்டேட் போகிறோம். இந்த லேம்டா கமா இசட் நாட் எல்லாமே ஸ்டாக் வந்து இப்போ எம்டி ஆகிடும், இசட் நாட். ஸோ இதுதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கான டயக்ராம் வரைகிறோம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணும்போது இன்னும் க்ளீனாக புரிஞ்சிடும். சரி, மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது இதில்? Q0, Q1, QF இருக்குது, 3 ஸ்டேட் தான். Q0, Q1, QF அவ்வளோதான். சரி, இப்போ இதை மார்க் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு Q0லேருந்து Q1. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குங்க, Q0லேருந்து Q0 இருக்குது. என்ன இருக்குது, ஏ கம்மா இசட் நாட் வந்து ஏ இசட் நாட். Q0லேருந்து Q0க்கு ஏ கம்மா இசட் நாட் என்னவா இருக்குது, ஏ இசட் நாட். அடுத்து Q0லேருந்து Q0 ஏ கம்மா ஏவை ஏஏ, ஏ கம்மா ஏவை ஏஏ. அடுத்து Q0லேருந்து Q0 ஸ்டேட்டில் ஏ கம்மா பிஏ ஏபி. இடம் இல்லை, இங்கே எழுதுறேன், ஏ கம்மா பிஏ ஏபி. நெக்ஸ்ட் Q0லேருந்து Q0 பி கம்மா இசட் நாட்டா பி இசட் நாட், பி கம்மா இசட் நாட்டா பி இசட் நாட். நெக்ஸ்ட் Q0லேருந்து Q0 பிஏவை பிஏ, பி கம்மா ஏ பிஏ. நெக்ஸ்ட் Q0லேருந்து Q0 பி கம்மா பிஏ பிபி. அதாவது நீங்கள் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்க போகிறீங்க. இந்த ஏபி எல்லாத்தையும் புஷ் பண்ணுறதுக்கு ஏஏபி பிபி இதுமாரி புஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. தான் கான்செப்ட். இப்போது ஒன்ஸ் நீங்கள் சியை பார்க்குறீங்க, சியை பார்த்த உடனே Q0லேருந்து Q1 ஸ்டேட்டுக்கு போயிடணும். சி இசட் நாட்டை இசட் நாட். ஒன்ஸ் சி இசட் நாட் சியை பார்த்த உடனே நீங்கள் எம்டி ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. Q0லேருந்து Q1 புது ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அதாவது
சியை பார்த்த உடனே நம்ம எம்டி ஸ்டாக்கை எம்டி ஆக்கிடுறோம். இதுதான் விஷயமே. நெக்ஸ்ட் இல்லை Q0 Q1 ஸ்டேட்டுக்கு நீங்கள் சி கம்மா ஏவை நம்ம ஏன்னு மாற்றிடுறோம். Q0 Q1 சி கம்மா ஏவை ஏன்னு மாற்றிடும். அதாவது சியும் ஏவும் மேட்ச் பண்ணுறோம். அக்கரன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் சியை பார்த்தீங்கன்னா அந்த சியை ரிமூவ் பண்ணிட்டு ஏ மட்டும் எழுதிக்கணும். இதுதான் விஷயமே. திரும்ப நீங்கள் சியை பார்க்குறீங்க, ஆனால் பி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சியை ரிமூவ் பண்ணிட்டு பி மட்டும் எழுதணும். ஸோ சி கம்மா பியை பி, சி கம்மா பியை பி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு, எப்போல்லாம் நீங்கள் சியை பார்க்குறீங்களோ அந்த சியை தூக்கிடணும். இதில் சி தூக்கிட்டேன்னா வரும் எம்டி ஸ்டாக்கு, இதில் சி தூக்கிட்டா வரும் ஏ வரும், இதில் சி தூக்கிட்டேன்னா வரும் பி வரும். இதுதான் விஷயமே. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ Q1 Q1 ஸ்டேட்டுக்கு அதே ஸ்டேட்டில் சேம் ஏஏ இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணுறோம். ஸோ Q1 Q1லேயே ஏஏ எப்போ பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு காலி ஆகிடும், ஃபுல்லாகவே பாப் ஆகிடும், மேட்ச் ஆயிடுச்சு. அப்போது லேம்டா. பிபி இருந்துச்சுன்னா லேம்டா, சேம் அதே மாதிரி பிபி இருந்துச்சுன்னா அதுவும் லேம்டா காலி. ஓகேங்களா. லாஸ்ட்டாக ஃபைனலாக Q1 QF ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறோம். லேம்டா கம்மா Z0 Z0. இங்கேருந்து இங்கே போகிறோம். லேம்டா கம்மா Z0 நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக எம்டி ஸ்டாக்கு கொண்டு வந்துடும். அது ஸ்டார்டிங்கில் எம்டியாக இருந்தது, திரும்பவும் எம்டி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக அக்செப்ட் ஸ்டேட். இதுதான் டிரான்சிஷன் டயக்ராம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க BAA CAAB. ஓகேங்களா. சரி, நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஒரு 4 காலமாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் எடுத்து எழுதிக்கங்க, ஸ்டேட்டு ஸ்டாக்கு ஆக்ஷன். சரி, ஃபஸ்ட்டு எப்பயுமே இனிஷியல் ஸ்டேட்டு Q0, ஸ்டாக்கை எம்டியாக வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் இனிஷியல்னு அர்த்தம். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த BAA CAAB இருக்குது இல்லையா, முதல்ல இந்த B இருக்குங்க இல்லையா, அதை எடுத்து நான் உள்ளே போடுறேன். புஷ் பண்ணியாச்சு. சேம் ஸ்டேட் தான் கண்டினியூ ஆகுது. திரும்ப அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஏ இருக்குது, அந்த ஏ எடுத்து உள்ளே போட்டாச்சு, புஷ் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு ஏ இருக்குது, அது ஏ எடுத்து உள்ளே போட்டாச்சு. ஓகேங்களா. திரும்ப இன்னொரு ஏ இருக்குது, அதை எடுத்து உள்ளே போட்டாச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சிம்பிளாக புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த பி எடுத்து உள்ளே போட்டாச்சு, ஏ எடுத்து உள்ளே போட்டாச்சு, திரும்ப ஏ எடுத்து உள்ளே போட்டாச்சு. அப்போது இந்த 3 முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பி, அப்புறம் ஏ, திரும்ப ஏ, இதை எடுத்து உள்ளே போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். Z0 B A A. அது வரைக்கும் நம்ம நார்மலாக புஷ் ஆப்ரேஷன்ஸ் தான். ஓகேங்களா. சரி, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுதான். அதாவது இந்த சீக்கு முடிக்கிறது எல்லாமே அதுன்னு அர்த்தம். சரி, அடுத்து பாருங்கள், நான் இங்கே சியை பார்த்துட்டேன். ஒன்ஸ் நான் சியை பார்த்துட்டேன்னா, ஒன்ஸ் நான் பண்ண போகிறேன், இந்த சியை பார்த்துட்டேன்னா நீங்கள் சி எடுத்து உள்ளே போட தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். இந்த சி அப்படியே இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் சியை பார்த்துட்டிங்கன்னா அந்த சி எடுத்து உள்ளே எழுத தேவையில்லை, வெறும் அந்த Z0 அப்படியே கண்டினியூ ஆகும், ஸ்டாக் வந்து எம்டியாகவே இருக்கும். அப்போது சி பார்த்துட்டிங்கன்னா அந்த சி எடுத்து நம்ம உள்ளே போட தேவையில்லை. இதுவே ஏபிலாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், எடுத்து உள்ளே போடுவோம். இந்த சியை பார்த்து எடுத்து உள்ளே போட தேவையில்லை, இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. இப்போது அப்போ தான் புது ஸ்டேட்டுக்கு போகிறோம். இதுதான் வந்து புது ஸ்டேட். ஸோ எப்போ சியை பார்க்குறோம், அப்போ புது ஸ்டேட்டுக்கு போகிறோம். இப்போ அடுத்து பார்க்குறோம், ஒன்ஸ் சியை பார்த்ததுக்கு அப்புறமா ஒவ்வொன்றுத்தையும் பாப் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுத்தையும் பாப். அதாவது இப்போது இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு ஏவை தூக்கிடணும், அப்போ பேலன்ஸ் இது வரும். இப்போ இங்கே ஒரு ஏ இருக்குங்களே, இதில் ஒரு ஏவை தூக்கிடணும், பேலன்ஸ் இது வரும். இப்போ இங்கே ஒரு பி இருக்குங்களா, பேலன்ஸ் இங்கே ஒரு பி இருக்குங்களா, அப்போது இங்கே ஒரு பியை தூக்கிடணும், உங்களுக்கு Z0. இப்போ இந்த எம்டி ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே லேம்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் முடிஞ்சு போச்சு, ஃபைனல் ஸ்டேட். ஸோ எல்லாத்தையும், அதாவது முதல்ல இந்த சிக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வருவோம். ஒன்ஸ் சியை பார்த்தோம்னா அந்த சியை விட்டுட்டு அப்படியே எடுத்து எழுதுவோம்.
அதுக்கப்புறமா ஏபி அதாவது ஏபியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுத்தையும் பாப் பண்ணிக்கிட்டே வருவோம். இங்கே ஒரு ஏ இருக்குங்களா, அப்போ இங்கே ஒரு ஏவை தூக்கிடணும். இங்கே ஒரு ஏ இருக்குங்களா, இன்னொரு ஏவை தூக்கிடணும். இங்கே ஒரு பி இருக்குங்களா, பியை தூக்கிடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுங்க இல்லையா, அதனால் லேம்டான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாமே லேம்டா. அப்போது ஒவ்வொரு இசட் நாட்டையும் தூக்கிட்டு லாஸ்ட்டில் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. நீங்கள் இது வரைக்கும் கரெக்டாக போட்டு காமிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சும், இந்த இசட் நாட் வரைக்கும். இது ஃபைனல் ஸ்டேட் எப்பயுமே ஆஸ் யூஷுவல் எல்லா டேபிள்லையும் வரும். புரியுதுங்களா. ஸோ எப்போல்லாம் நீங்கள் சிக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் புஷ் பண்ணுவோம், சியை பார்த்த உடனே எல்லாத்தையும் பாப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கிடுவோம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.